மனோகரா, பாலம் கட்டுற விஷயமா கொஞ்சம் அம்மா கிட்ட சொல்லி அதை சீக்கிரமா முடிச்சு கொடுப்பா. அது எப்படிங்க நடக்கும்? ரோடு போட்டு தரணும், இது வரைக்கும் ரோடு போட்டே தரல. இங்க பாருங்க, நீங்க எல்லாம் தேவையில்லாம சண்டை போடாதீங்க. இது எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு வழி கிடைக்கும். முதல்ல மேடத்தை பார்த்து நான் பேசிட்டு வரேன். எங்க மேட்டர் மறந்துடாதீங்க. சரி சரி. நான் சொன்ன ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க எடுத்து வச்சிட்டீங்கல்ல? எல்லா காப்பியும் எடுத்து வச்சிட்டு மேடம். அப்புறம் நம்மளோட மூலக்கடை ரமணனும் அத்திப்பட்டி வார்டு மெம்பர் பத்ரோஸ் பிலிப்ஸும் ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. திடீர்னு அவங்களுக்கு என்ன ஆச்சு? அது வந்து மேடம், புது ஃபண்ட் வர விஷயம் எப்படியோ வெளியே லீக் ஆயிருக்கு. அப்ப அதான் விஷயமா? இந்த தடவை ஃபண்ட் அலாட்மெண்ட் வரும்போது அதை எப்படி பிரிச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அத பத்தி கேட்டுட்டு யாரும் என்கிட்ட வர வேண்டாம், புரிஞ்சுதா? வண்டி ரெடி ஆயிடுச்சா? வாங்க. மேடம் வந்துட்டாங்கப்பா. வணக்கம் மேடம். வணக்கம். உங்க விஷயத்தை எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். எல்லாம் சரியாயிடும். வரேன். அப்பா, என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? என் தங்கத்துக்கு என்ன விட்டா யாருமே இல்ல, அதான் யோசிச்சேன். நீ நல்லபடியா படிக்கணும்டா கண்ணா. நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும். அத பாக்குறதுக்கு நான் இல்லாம போனாலும் எல்லாரும் சொல்லணும், வாசுவோட பையன் பெரிய ஆளாயிட்டான்னு. வாசு என்ன நினைச்சாரோ அதே மாதிரி ஆயிடுச்சுன்னு. இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. உங்க ஆசை என்னன்னு எனக்கு தெரியும்பா. அதை நான் சாதிக்கிறேன்ப்பா. நேத்து எங்க அப்பா ரொம்ப சோகமா ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன விஷயம் பாலு? நான் படிச்சு பெரிய ஆளாகணுமா. எங்க அப்பாவுக்கு நான் நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும். பாலு, என்னாச்சு பாலு? பாலு, என்னாச்சு பாலு? பாலு, பாலு, என்னாச்சு பாலு? இவனுக்கு என்னாச்சு சாய்ரா? திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. என்ன பாலு பயந்துருக்க? இங்க பாம்பு ஏதாவது பாத்தியா என்ன? இங்க எந்த பாம்பையும் காணோமே. பாலு, என்னாச்சு உனக்கு? திடீர்னு ஏதோ மாதிரி ஆயிருச்சு. இப்ப பரவாயில்ல. எழுந்துரு, ஒழுங்கா பாத்து பாத்து. அப்படிதான். இங்க பாருடா, ஸ்டேட் காம்படிஷன் டேட் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு. நீ உடனே பிராக்டிஸ் ஆரம்பிக்கலன்னு வச்சுக்கோ, அப்புறம் கப்பு வேற யாராவது வாங்கிட்டு போயிடுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். சரி சரி. நீ அவ்வளவு ஈஸியெல்லாம் ஜெயிக்க முடியாது. நீ கடுமையா பிராக்டிஸ் பண்ணணும். ஆமா, கரெக்டா பிராக்டிஸ்க்கு வரணும். வா போலாம். வா. பாத்து பாத்து. பாத்து போ. பாத்து அந்த பக்கமா போ. பாத்து போடாப்பா. Come on, come on, come on. Come on. Go, 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 go. Fast. Go fast, I say. பாலு, பாலு,
பாலு பாலு, என்னாச்சுப்பா? டேய், பாலு, பாலு, இங்க பாரு பாலு பாலு எந்திரி பாலு கொஞ்சம் தண்ணி கொடு இந்தாங்க சார். பாலு பாலு எந்திரி பாலு பாலு இங்க பாரா டீ எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாமா. இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏதோ மூட் ஆஃப்ல இருக்க மாதிரி இருக்கு. நான் ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்கேன். என்னால் எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண முடியல. என்னால் முடியல லக்ஷ்மி. எல்லாத்துலேயும் கவனம் செலுத்த முடியல. நெக்ஸ்ட் வீக் பிளான் பண்ண சைனீஸ் ட்ரிப்புக்கு என்னால் எப்படி போக முடியும்? டாக்டர் ஜேம்ஸ் அங்கே நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்காரு. லக்ஷ்மி, யூ திங்க் சீரியஸ்லி. நமக்குன்னு சொந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது உனக்கு எதுக்கு இந்த டீச்சர் வேலையெல்லாம்? அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு நீ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கணும். அதுவும் சீக்கிரமா எடுக்கணும். என்னங்க நீங்க ஏதாவது ஜோக் பண்றீங்களா? நான் வேலையை ரிசைன் பண்ணணுமா? உங்களுக்கு வேணா நான் செய்யறது வெறும் ஒரு வேலையா இருக்கலாம். பட் நான் இன்னைக்கு வாழ்றதுக்கு காரணமா இருக்கிறதே என்னோட பசங்க தான். இங்க பாரு லக்ஷ்மி, ஐ எம் சாரி. ரிலாக்ஸ். உனக்கு பிடிக்காத எந்த காரியமும் செய்ய வேண்டாம். முதல்ல கண்ணத்தோட. நான் யோசிச்சு பார்த்தப்போ வேற வழி தெரியாம தான். சரி, கவலைப்படாத. நான் இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்றேன். ம்? இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருப்பீங்களே. உங்களோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்க்காக சில விஷயங்கள தெரியாத மாதிரி நடிக்கலாம். நீ என்ன சொல்ல வர? நான் சேகர் குமாரோட காலை பிடிக்கணும்னு சொல்ல வரியா? மாப்பிள்ளைய கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு. நான் அதுக்கெல்லாம் வரமாட்டேன். ஐ காண்ட். நீங்க ஒன்னும் காலெல்லாம் பிடிக்க தேவையில்ல. இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டா மட்டும் போதும். நான் அவரை கூப்பிடுறேன். அப்பா வருவாரு. நேத்து எனக்கு அவர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. ப்ரொஃபஷனல் ஈகோ, அகங்காரம் இப்ப அவர்கிட்ட இல்லைங்க. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் பாவம் அவர் தனியாயிட்டாரு. அவர் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசினாரு. முதல் தடவை அப்பா என்கிட்ட நிறைய நேரம் பேசிட்டு இருந்தாரு. சரி, இப்ப இந்த விஷயத்துக்கு நான் தடங்களா இருக்க வேண்டாம். நீ கூப்பிட்டவர் வருவார்னா கூப்பிடு. த கிரேட் டாக்டர் மிஸ்டர் சேகர் குமார. டேய் பாலு, என்னடா ஆச்சு? ஓ, உடம்பு நல்லா கொதிக்குதே. அடக்கடவுளே, உனக்கு ஜுரம் அடிச்சிட்டு இருக்கா? வா போய் டாக்டரை பார்த்துட்டு வரலாம். எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் போங்க. எனக்கு படிக்கிற வேலை இருக்கு. நாளைக்கு மாடல் எக்ஸாம் வேற இருக்கு. டேய் தங்கம், நான் சொல்றத கேளுடா. சே, சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிறானே.
பாலு 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 என்னன்னு தெரியல டீச்சர் பாலு திடீர்னு ஒரு மாதிரியா பண்ணிட்டா. தெரியல டீச்சர் பாலு பாலு சொல்லுப்பா என்னாச்சு பாலு என்ன என்னாச்சு டீச்சர் சொல்லுங்க சாய்ரா என்னாச்சு எனக்கு தெரியல டீச்சர் பாலு 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 என்னாச்சுப்பா பாலு 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 என்னாச்சு பாலு என்னாச்சு உனக்கு சொல்லு இந்த கண்ணி மாரியாத்தா காளிகாமா எல்லாரும் வாங்க. பிரத்யக்ஷ ஸ்வாஹா பிரத்யக்ஷ ஸ்வாஹா. நீ இந்த விளக்கையே பார்த்துக்கிட்டு இரு. ஓம் மிருத்யுஞ்சயாய ஸ்வாஹா. நல்லா கவனமா பாரு. உனக்குள்ள இருக்கிற பேய் வெளியே வரணும். பாரு, உனக்குள்ள அந்த பேய் தெரியுதா? உனக்குள்ள இருக்கிற பேயை இதுல பாரு. தெரியுதா சொல்லு. ஓம் ஹ்ரீம் க்ளீம் பிரத்யக்ஷ ஸ்வாஹா. பகவதி அம்மே. ஓம் பட். என்ன பண்றா? டேய் பாலு பாலு ஏய் அண்ணா, பாலு என்னப்பா சொல்லுங்க? ஐயோ பாலு எப்படி எனக்கு தெரியல. ஐயோ பாலு ஏய் கண்ணா. நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க. ஓகே சார். ஓகே சார். வணக்கம் சார். யார் நீங்க? நான் இந்த ஸ்கூலோட எச்எம். இங்க ஏதாவது பிரச்சனைனா வணக்கம் நாம சார். அதை பேசி நான் இந்த ஸ்கூலை சுத்தி பார்க்கணும். வாங்க. ஆ. மிஸ்டர் தங்கராஜ், உங்களுடைய இந்த ஊரோட எம்பி மிஸ்டர் லட்சுமி நாயர் அவங்க தனிப்பட்ட முடிவு எடுத்ததுனால தான் உங்களுடைய ஸ்கூலை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நம்முடைய கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க. அப்பாடா. உங்க ஸ்கூல்ல படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் தான் இதுக்கெல்லாம் அந்த பையன் தான் காரணம். அந்த பையனோட பேரு பாலு. வாழ்த்துக்கள் சார்.
ரிப்போர்ட் கொடுங்க. இந்தாங்க சார். இன்னொரு ட்ரிப்பையும் ஏத்திடுங்க. ஓகே சார். என்னாச்சு ஜெயா? அப்பா, லக்ஷ்மியோட ஸ்கூல்ல தான் அந்த பையன் படிக்கிறான். ஆல்மோஸ்ட் எல்லா டெஸ்டையும் பண்ணியாச்சு. இந்த டெஸ்ட் மட்டும் நெகட்டிவ். பையனுக்கு இன்னமும் ஃபீவர் இருக்கு. அந்த ஃபைலை கொடுங்க. இந்தாங்க. ஹே, ரிலாக்ஸ். இந்த டெஸ்ட்டை மறுபடியும் எடுங்க. சரிப்பா. சிஸ்டர், பாலு எந்த ரூம்ல இருக்கான்? பாலு பாலு அப்பா என்னடா? அப்பா அப்பா, நம்ம வீட்டுல ஒரு திருடன் போந்துட்டான். என்னோட டிராஃபியை கொண்டு போயிட்டான்ப்பா. பாலு, உனக்கு என்னடா ஆச்சுடா என் தங்கம்? உன் டிராஃபி நம்ம வீட்டுல தான் இருக்கு. இல்ல இல்ல, நீங்க போய் சொல்றீங்கப்பா. இப்பவே என் டிராஃபியை பார்க்கணும். எனக்கு என் டிராஃபி எப்பயே பார்க்கணும். நீ கொஞ்ச நேரம் அமைதியா படுப்பா. நான் வீட்டுக்கு போய் உன் டிராஃபி எடுத்துட்டு வரேன், சரியா? அங்கிள், உள்ள வாங்கப்பா எல்லாரும். பாலு, நம்ம ஸ்கூல் இப்போ டிஜிட்டல் ஸ்கூலா மாற போகுது. இது எல்லாத்துக்கும் நீதானே காரணம். அப்பா, இவங்கெல்லாம் யாருப்பா? நீங்க எல்லாரும் இங்க இருங்க, நான் வீட்டுக்கு போய் இவன் டிராஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. பாலு, நடந்ததெல்லாம் மறந்துடுறா. நாங்க இனிமே உன் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்க போறோம். பாலு, மன்னிச்சிடுறா. டேய், இது அன்னைக்கு உன்னை நாய் கடிச்சது தானே? டேய், இந்தாடா. ஏன் தோண அப்படி இல்லையா? ஓ, டேய், அங்க கொஞ்சம் தோண்டுங்கடா. என்னடா ஆச்சு? பாத்தீங்களாடா, அவனை நாய் கடிச்சிருச்சு. ஆமாடா, நல்லா கடிச்சிருச்சு. மை காட், என்னப்பா? நான் நினைச்சது சரியா போச்சு. அவ இப்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கா. ரேபிட் வைரஸ் சென்ட்ரல் நர்வஸை முழுசா பாதிச்சிருக்கு. நாய் கடிச்சு குறைஞ்சது 2 மாசத்துக்கு மேல இருக்கும். இனி நம்மளால ஒன்னும் செய்ய முடியாது. இந்த விஷயம் லட்சுமிக்கு தெரிஞ்சா அவ எப்படி ரியாக்ட் பண்ண போறான்னு தெரியல. டோன்ட் வரி, நான் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். அந்த பையன் ஒன்னும் அவளோட புள்ள இல்லையே, ஜஸ்ட் ஸ்டூடெண்ட். என்னங்க என்னங்க, நான் கேட்டதெல்லாம் உண்மையா? லட்சுமி, அது வந்து நான் கேட்டது உண்மையா இல்லையா? எஸ். நோ நோ, அவனுக்கு
ஒண்ணும் ஆகாது. அவனுக்கு ஒண்ணும் இல்ல. அவன் இப்ப ரொம்ப சீரியஸா இருக்கான். அவனை நம்ம உடனே ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியே ஆகணும். அவனை செல்ல போட போறீங்களா? இல்ல, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். லக்ஷ்மி இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். லக்ஷ்மி சம்மதிக்க மாட்டேன். லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மி